நாளைக்கே வந்துருவாரு, இன்னைக்கே வந்துருவான்னு சொல்ல. அவர் பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தகவல். அந்த தகவல் அடிப்படையில் அவர் வந்தாலும் பொன்மொழி அதை கிண்டல் பண்றான். யோசிப்பஸ்ன்னு ஒரு மந்திரி கிண்டல் பண்றான். நீ கேட்டாங்களா துரைமறை 1000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். என்னங்க நினைச்சிருக்க? இவன் வீட்டு பணத்தை கொடுத்தாங்களா? ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் சார்? உங்களால யாராவது உங்க துரைமணன் கூட்டு போக முடியுமா ஐநா சபைக்கு? சிரஞ்சீவி வெற்றி பெற முடிஞ்சதா ஆந்திராவில்? இல்ல சத்ருகன் சிங்கா வெற்றி பெற முடிஞ்சதா? திருப்பதியில் பவன் கல்யாண் இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லிதான் தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சுட்டு ஒரு 22 எம்எல்ஏ வெற்றி பெற்றார். அதிமுக பார்த்தோம்னா இந்த விட்ட தோத்துறக்கூடாது, வெற்றி பெற்றே ஆகணும், நம்ம கட்சி வெற்றி பெற்று ஆறுங்கிற பதட்டம் இருக்கு. விஜய் வரணும். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல்ல மூத்த அரசியலாளரும் பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞருமான திரு KS ராதாகிருஷ்ணன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். என்டிஏ கூட்டணிக்குள் விஜய், இதுதான் 2 நாட்களா டாபிக்கா போயிட்டு இருக்கு. குறிப்பா நீங்க ட்வீட் பண்ண ஒரு விஷயம், பவன் கல்யாண் விஜய் கிட்ட பேசினாரு அப்படின்ற ஒரு விஷயம், அதுதான் தொடர்ந்து சர்ச்சையாயிட்டு இருக்கு. உண்மையிலேயே அது நடந்ததா நடக்கலையா? பவன் கல்யாண் என்ன பேசினாரு? ஏன் விஜய் பவன் கல்யாண்கிட்ட பேசணும்? இப்படி பல்வேறு டிஸ்கஷன் போயிட்டு இருக்கு சார். என்ன நடந்தது இந்த விவகாரத்துல? விஜய் இந்த கூட்டணிக்கு வர்றது, முடிவு எடுக்கிறது தமிழ்நாட்டின் கூட்டணி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுக பொதுச்செயலாளர். அது மட்டுமல்ல, பாஜக தலைமை முடிவெடுக்கணும். நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய தலைவர். டெல்லியில் இருக்கவங்க தலைவர், அங்கே பல்வேறு பார்வையாளர் இருக்காங்க. அரவிந்த மேனன், சுதாகர் ரெட்டி, அதுபோக டெல்லியில் ஹைகமாண்ட், அதாவது அமித்ஷா, அவர் நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள், நிதின் நபீன், இவங்க தான் முடிவெடுக்கணும். அதில் நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? அவங்க தான் முடிவெடுக்கணும். இல்ல அந்த முடிவு ஓகே. பவன் கல்யாண் பேசினாரா? ஏன்னா பவன் கல்யாண் நண்பர் இல்ல பவன் கல்யாண் எனக்கு நண்பர், நீண்ட காலமாக எனக்கு தெரியும். நான் சொல்லிடுறேன் உங்ககிட்ட, திமுகவில் நீக்கப்பட்டவுடன் நான் 2-3 ஆண்டுகள் அமைதியாக இருந்தேன். பலதரப்பான ஆட்கள் என்னை அழைத்தாங்க, நான் போகலை. அப்போ பவன் கல்யாண் எனக்கு நன்றாக தெரியும். அவர் என்ன நினைச்சார்னா, தமிழ்நாட்டில் ஜனசேனா கட்சி ஆரம்பிக்கிறோம், ஆந்திரத்தில் வெற்றி பெற்று விட்டோம், தெலுங்கானாவிலும் கட்சி ஜனசேனாவை ஆரம்பிக்க வேண்டும், கர்நாடகத்திலும் ஆரம்பிக்க வேண்டும், தமிழ்நாட்டில் ஆரம்பித்தால் நீங்கள் தலைமை தாங்க வேண்டும் என்று சொன்னார். நான் அமைதியாக இருந்தேன். எனக்கு அரசியல் எல்லாம் பார்த்தேன். அவ்வளவு நன்றியற்ற நிலையில் என்னைய பால்படுத்துனாங்க பல ஆட்கள். ஆனால் நான் கொண்டு போய் விட்டுருப்பேன் இல்லையா எங்கே அரசியல் களத்தில், அவன் மந்திரியாக இருப்பான். அதை நான் ஏற்றுட்டு எப்படி இருக்க முடியும்? ஏன்னா எனக்கு இந்த முகவரி போதும்னு அமைதியாக இருந்தேன். அப்போது எங்களுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பாஜக தலைமையேற்றார். என்னுடைய அரசியல் பணிகளை அவருக்கு நன்று அறிந்திருந்தார். வாங்க அண்ணார். அமித்ஷா தலைமையில் நான் சேர்ந்தேன். இவ்வளோ தான் என்னுடைய அரசியல் பணி, இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. பவன் கல்யாண் அவர் விஜயோட பேசிகிட்டு இருக்காரு, எனக்கு தகவல். அது எந்த அளவு அவுட்கம் எப்படி இருக்குன்னு தெரியலை. அவர் அவர் என்டிஏல உறுப்பு கட்சி. யார்? பவன் கல்யாண். அவர் என்ன மாதிரி பேசியிருக்காரு, என்ன மாதிரி சொல்லியிருக்காருன்னு எனக்கு தெரியாது. நான் ஏன் ட்வீட்டில் என்ன சொல்லியிருக்கா, பவன் கல்யாண் விஜயை கொண்டு வரக்கான முயற்சிகளை செஞ்சுட்டு வர, அது எந்த அளவு வெற்றி பெறும்னு எனக்கு தெரியலை. நான் ட்வீட் போட்டிருக்கேன். நான் 19 வார்த்தை போட்டேன். பார்த்தீங்களா? 19 நான் பேசிட்டு இருக்காரு, நாளைக்கே வந்துருவாரு, இன்னைக்கே வந்துருவான்னு சொல்ல. அவர் பேசிட்டு இருக்காருன்னு எனக்கு தகவல். அந்த தகவல் அடிப்படையில் அவர் வந்தாலும் வரலாம், வராமல் போனாலும் போகலாம் தான் நான் ட்வீட் போட்டிருக்கேன். அது ஒரு விஷயம், தெரிஞ்ச விஷயம் பகிர்ந்துருக்கு, அவ்வளோதான். இல்லை அதான் தெரிஞ்ச விஷயமாவே இருக்கா, ஆதாரபூர்வமாகவே சொல்றீங்களா அப்படிங்கிறதான் இல்லைன்னு தெரியும். அவரு எங்க இப்போ நீங்கள் என் நண்பர், ஒரு கருத்து சொல்கிறீங்க, நீங்கள் நல்லா இருக்கணும், எனக்கு உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு மேட்ரு இருக்குமே, என்னுடைய சொந்த மேட்ரு ஒன்று சொல்கிறீங்க, அது நல்லா வரணும் அன்னு நினைக்கிறீங்க, உங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை. சரி பரவாயில்ல, இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் நம்ம இன்ட்ரெஸ்ட்டில் இவர் செய்கிறாரே அங்கிற எனக்கு அவர் மேலே ஒரு தெரிஞ்சுக்கிறதுல ஒரு இன்ஃபரன்ஸ், ஒரு ஆப்சர்வேஷன், ஓரளவு இது பண்ணிட்டு இருக்காரு, என்டிஏல கொண்டு சேர்க்கணும்னு நினைக்கிறார், தமிழ்நாடு என்டிஏல சேர்க்கணும்னு நினைக்கிறார், அவ்வளோதான். அதுக்கு பிறகு அவர் இப்போ இங்கே கோவாவில் ஷூட்டிங்கில் இருக்கார். யார்? பவன் கல்யாண் விஜயவாடாவில் இல்லை. விஜயவாடா தான் தலைநகர். இப்போ ஆந்திர பிரதேஷ்க்கு இப்போ அமராவதியை கட்டிட்டு இருக்காங்க. இப்போ அங்கே இல்லை. அதுக்கு பிறகு என்ன நடந்ததுன்னு தெரியல. ஷூட்டிங் பிஸியாக இருக்கான்னு தெரியாது. அவரும் இது எப்படியாவது விஜய் கொண்டு சேர்த்தா நல்லதுங்கிற ஒரு ஆர்வத்தில் சொல்லியிருக்கிறார். இல்லை தனிப்பட்ட வகையில் பவன் கல்யாண் அவருடைய விருப்பமா இருக்கா, இல்லை பாஜக சொல்லி அவர் ஓன் இன்ட்ரெஸ்ட்லாம் செய்கிறார். ஓன் இன்ட்ரெஸ்ட்ல செய்கிறார்.
என்ன பேசப்பட்டது அப்படிங்கிற மாதிரி அதையெல்லாம் தெரியுமா? சொல்ல முடியுமா? கையில பொத்திட்டு அது அவர் என்ன பேசுறாருன்னு எனக்கு தெரியுமா? இல்லையா? அவர் என்ன பேசியிருக்காரு அது வந்து ரெண்டு பேருக்குள்ள இன் பிட்வீன் டூ தெர் இஸ் இன்ட்ராக்ஷன். அந்த இன்ட்ராக்ஷனை வந்து என்ன பேசுறாங்க முழுமையாக எனக்கு தெரியாம நம்ம நடுவில் இருக்க டெய்லும் தெரியாம ஹெட்டும் தெரியாம நான் பேசக்கூடாது. பவன் கல்யாண் பேசினாரு, ஓகே, அது ஒரு அவருடைய தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்னு சொல்லிட்டீங்க. பாஜக இதை விரும்புதா? அது தெரியல. டெல்லி தலைமையும் தமிழ்நாடு தலைமை எங்க தலைவர் நயினார் நாங்கள் இருந்து தான் அதை பேசுவோம். நான் சொல்றதுக்கு அத்தாரிட்டி கிடையாது. நான் பாஜகவில் ஒரு ஆர்டினரி உறுப்பினர் தான். நான் நிர்வாகத்தில் இதில் இல்லை. மாநில செயற்குழுல ஏதோ போட்டிருக்காங்க. வேற அந்த சொல்லக்கூடிய அளவில் எனக்கான கெப்பாசிட்டியோ எனக்கான தகுதியோ குவாலிஃபிகேஷனோ இல்லை. புரியுதா? நான் ஒரு பாஜகவில் ஒரு பொறுப்புல இருந்து சொன்னா கூட ஒரு அதிகாரப்பூர்வ நான் சொல்றதுக்கான வாய்ப்புகள் நான் சொல்லவும் முடியாது. பாஜகவும் கம்யூனிஸ்டும் கட்டுப்பாடான கட்சி. அந்த கட்சியில இப்படித்தான் இருக்கணும், எவ்வளவு பெரிய ஆளாலும் இப்படித்தான் இருக்கணும்ங்கிறாங்க. நான் சொல்லக்கூடாது. உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா? அப்படியான சூழ்நிலை ஒரு வலுவான கூட்டணி தமிழ்நாட்டில் என்டிஏ, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் ஆகணும், பாஜகவும் தன்னுடைய வெற்றியை அதிகப்படியாக கூட்ட வேண்டும் என்ற நோக்கத்தில் இன்றைக்கு தேர்தல் களத்தில் நாங்கள் இருக்கின்றோம். எங்களுக்கு எந்த கட்சிகள் எங்களோடு ஆதரவு கைகோர்த்து வந்தால் நாங்கள் வரவேற்போம். அவ்வளவுதான். சிபிஐ மூலமாகவும் சென்சார் போர்டு மூலமாகவும் அழுத்தம் கொடுத்து விஜய் அவர்களை வந்து என்டிஏ கூட்டணிக்குள்ள கொண்டு வர போறாங்க அப்படின்ற ஒரு பேச்சு இப்ப வலுவா எழுந்திருக்கு. இல்ல கைங்க திமுக இடியை பண்ணாங்க, திமுக எங்கூட கொண்டு வரதுக்காக பார்த்தோம். கேட்கிறேன், இடி வந்து நேரு வீட்டில் ரெய்டு ஆச்சு, அவர் வீட்டில் வேலு வீட்டில் ரெய்டு ஆச்சு, அங்காச்சு இங்காச்சு, நேற்று பரமக்குடி இன்னைக்கு சிவகங்கைன்னு சொல்லியிருப்பாங்க சினிமா பாட்டு அது மாதிரி. அதனால திமுகவை நான் கொண்டு வரதுக்கு அது பண்றோம். அது சென்சார் போர்டு ஜனநாயகன், சென்சார் போர்டு தனியலாக. சென்சார் போர்டில் இருக்கு. நானே 25 வருஷம் சென்சார் போர்டு, 25 வருஷம் சென்சார் போர்டு. இன்னைக்கு இல்லை, 1980 இருந்து கிட்டத்தட்ட 95 வரைக்கும் மேலே இருந்தேன். சென்சார் போர்டுக்கும் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்ட் மினிஸ்டருக்கும் எந்த சம்பந்தம்? அப்படி இருந்தால் நான் ஒன்று சொல்றேன், அழுத்தம் கொடுத்திருந்தால் இன்றைக்கு உங்களை போல ஊடகங்கள் சேனல்கள் இருக்கு. அப்படி இருந்தால் பாஜகவை கடுமையாக விமர்சிக்கிறார்கள். அந்த துறைக்கு இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்க முருகன் எம்ஓஎஸ் நாங்கள் மிரட்டலாம்ல? மிரட்டுறோமா? எங்களை எப்படி வேணா கிண்டல் பண்ணுங்க பேசுங்கன்னு நாங்கள் எதாவது மிரட்டுறோமா? பாஜகவிலேருந்து மிரட்டல் வருதா கேட்குறேன். இவ்வளவு டிவி இல்லாத பொல்லாத பிஜேபி மேல சுமத்துறை இல்லை. அப்படி இருந்தும் நாங்கள் எதாவது அழுத்தம் கொடுக்குறோமா? அப்படி அழுத்தம் கொடுத்துருந்தா ஜனநாயகத்துக்கு அழுத்தம் கொடுத்துருப்போம் நீங்க சொல்லலாம். கேட்குறேன், அதுக்கு பதில் சொல்றேன். சிபிஐ மூலமாகவும் அழுத்தம். எந்த சிபிஐ இடி திமுக காரங்களே ரெய்டு பண்ணியிருக்கோம், அதிமுக மந்திரி வீட்டில் ரெய்டு பண்ணியிருக்கோம், எங்க தோழமை கட்சி தான் ரெய்டு பண்ணியிருக்கோம். இடி வந்து இவர் வந்து சம்பாதிச்ச சரியான கணக்கு காட்டுன்னு அவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு நிர்மலா சீதாராமனுக்கு நிதித்துறை அமைச்சருக்கு என்ன சம்மந்தம் இருக்கு? அதே போல ஜனநாயகத்துக்கும் இன்ஃபர்மேஷன் பிராட்காஸ்ட் மினிஸ்ட்ரிக்கும் எந்த சம்மந்தம்? ஏன் இந்த டவுட் இருந்தா 2 முறை தான் விசாரணை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டுச்சு. இதுக்கு மேல விசாரணை இருக்காது, விஜய் போக வேண்டிய தேவை இருக்காது. சிபிஐ டைரக்டர் கேட்க வேண்டியது வந்து பாஜக உடைய உறுப்பினர்கிட்ட கேட்கக்கூடாது. இப்ப தனிப்பட்ட வகையில எந்த அழுத்தமும் இல்லை, இயல்பாக எந்த அழுத்தம் இல்லை. அந்த அப்படி அழுத்தம் படுத்தாம தமிழ்நாட்டில் ஒரு கட்சி இருக்காது. பிஜேபி அழுத்தம் கொடுத்திருந்தா ஒரு கட்சி, ஸ்டாலின் அமைச்சர்கள் அத்தனை பேர் ஜெயில இருந்து. ஒரு பக்கம் அதிமுகவை விஜய் அவர்கள் கடுமையா விமர்சிச்சுட்டு இருக்காரு. திமுகவும் அதிமுகவும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்துகிட்டு 3ஆவதா ஒரு நபரை வரதை தடுக்கிறாங்க அப்படின்ற அளவுக்கு எல்லாம் பேசுறாரு. அவரை வந்து பிஜேபிக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்னு பேசுறது வந்து எந்த அளவுக்கு சரியா எனக்கு தெரியாது. கோபாலசாமி, வை கோபாலசாமி, அன்றைய வை கோபாலசாமி, இன்றைய வைகோ பேசாத பேச்சா? திமுகவை பற்றி சேரவில்லையா? இதே கம்யூனிஸ்டுகள் பேசாத பேச்சா? சங்கரையா என்ன சொல்ற? ஒரு காலம் கலைஞர் கருணாநிதி இருக்கிற கட்சிக்கு நான் போய் பேச்சுவார்த்தைக்கு போக மாட்டேன்னு சொன்னார் சங்கரையா, மறைந்த சங்கரையா. திருமாவளவன் பேசாத பேச்சா? ஈழத்தமிழரை கொன்று குவித்த கருணாநிதி அவர்களே பேசாத பேச்சா? நான் கேட்கிறேன். இவர்கள் எல்லாம் கூட்டணி கட்சிகள். இப்ப ஒரு அதிமுக மாதிரி ஒரு மாற்று கூட்டணி கட்சியில மண்டாக்கட்டு கட்சி நீங்க பேசுறது தானே இருக்கு, கணக்குல இருக்காது சார். எல்லாம் யூடியூப்ல இருக்குல்ல சார். இல்ல இருக்கு சார், அவங்க பேசலன்னு சொல்லல. ஆனா விஜய் ஒரு தன்னுடைய மாற்று சக்தியா ஒரு முதலமைச்சர் வேட்பாளரா முன்னிறுத்துறாரு. மறுமலர்ச்சி திமுகவை நிறுவிய தலைவர்கள் நானும் ஒருவன். 5 பேரில் சிவாஜி கணேசன் பழைய காங்கிரஸ்ல காமராஜர் காலத்துல என்னை கோவில்பட்டி தம்பின்னு காமராஜர் கூப்பிடுவார். நீங்களா காமராஜரை பார்த்திருக்கீங்களா எனக்கு தெரியாது, ஏன்னா அவ்வளவு தூரம் நெருக்கமா இருந்தது. எம்ஜிஆருக்கு நிகராக சிவாஜி ரசிகர் மன்றம் இருந்தது. வெற்றி பெற முடிஞ்சதா? என்ன தடுக்கிறாங்க?
வைகோ வெற்றி பெற முடிஞ்சதா? சிவாஜி கணேசன் வெற்றி பெற முடிஞ்சதா? இல்ல சிரஞ்சீவி வெற்றி பெற முடிஞ்சதா ஆந்திராவில்? இல்ல சத்ருகன் சின்ஹா வெற்றி பெற முடிஞ்சதா? திருப்பதியில் பெரும் பேரணி, ஒன்றுபட்ட ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. அடுத்து சிரஞ்சீவி தான் ஆட்சி அமைக்க போகிறார் எல்லாம் பேசுறாங்க. ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா. ஆனால் தோக்குறார். தோத்து திரும்ப காங்கிரஸ் சேர்ந்து MOS மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஆகிறாரு. இப்போ வந்து அரசியல் வெளியிட்டார். அதனால பவன் கல்யாண் இதெல்லாம் சரியா வராதுன்னு சொல்லிதான் தெலுங்கு தேசத்தோட கூட்டணி வச்சுட்டு ஒரு 22 MLA வெற்றி பெற்றார். 2 நாடாளுமன்ற உறுப்பினர் வெற்றி பெற்றாங்க. இன்றைக்கு அவர் ஒரு டெப்டி சீஃப் மினிஸ்டர், துணை முதல்வர், 2 அமைச்சர்கள் வச்சுட்டு அவர் கூட்டணி ஆட்சியில் இருக்கார். இதை தெரிஞ்சிட்டான். ஆனால் என்னை பொறுத்தவரையிலையும் அரசியல் ஒரு ராஜதந்திரம், ஒரு செஸ் போர்டு. அரசியல் சதுரங்கம் தான் அது. அதில் விளையாடணும். டிப்ளமசி வேணும், சாணக்கியம் வேணும், புரியுதா? மக்கியவெள்ளி வேணும். அதில் நான் அழிஞ்சவன் தான் நான். அடுத்தவர்களுடைய மக்கியவெள்ளினால் அழிந்தவன் நான். அதனால அரசியலை வந்து அவங்கவுங்க தான் முடிவு பண்ணு தலைமை. இதை யாரும் வந்து நீ இப்படி பண்ணு, அப்படி பண்ணுன்னு எவரும் சொல்ற விஜய்க்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதோ பயமுறுத்துறதோ யாருக்கு உரிமை கிடையாது. அது அவர் எடுக்கிற நிலைப்பாடு. அவ்வளோ. உங்களுடைய உதாரணங்களா சிரஞ்சீவி, சிவாஜி கணேசனை நீங்க முன்னிறுத்துறீங்க. ஆனா தாவேகாவினரோ விஜயோ முன்னிறுத்துற உதாரணம்ன்றது எம்ஜிஆரா தானே இருக்கு. எம்ஜிஆர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்தவரை 57 திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தார். அதுக்கு பிறகு காங்கிரஸ்ல இருந்தார். அவர் வந்து பைய தான் வந்தார். உடனே வந்து MLA ஆகணும், MLC ஆகணும், திட்டக்குழு துணைத் தலைவர் ஆகணும் வரல. அவர் வந்து 67க்கு பிறகு தான் எல்லாம் ஆகிறாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு ஒவ்வொரு ஊருக்கும் பேசுறார். அண்ணா என்ன சொல்றாரு ஆரம்ப கட்டத்துல? எதிர்க்கட்சி ராமச்சந்திரா, உன்னுடைய நன்கொடைகள் வேண்டாம், உன் முகத்தை காட்டு, வாக்குகள் கிடைக்கும் அன்னு சொல்லி 72ல தான் அவர் வர்றாரு, அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. ஒரு நீண்ட நெடிய அவருடைய அரசியல் பணிகள். NT ராமாராவ் எப்படி வந்தாரு? ஆந்திராவுக்கு ராஜீவ்காந்தியும் சோனியாவும் வர்றாங்க. ஹைதராபாத் விமான நிலையத்தில் இறங்குறாங்க, பழைய விமான நிலையம், இந்த விமான நிலையம். அப்போ வரும்போது அஞ்சையா ஆந்திர பிரதேசத்து முதல்வர், அவர் தலித் முதல்வர். அவர் ரோஜா மாலை, பெரிய மாலையை கொண்டு போய் ராஜீவ்காந்திக்கு போடுறார். போடும்போது விமானம்ல இந்த ப்ரொப்பல்லர் சுத்தும் இல்லையா முன்னாடி, அந்த வேகமான காத்துல அந்த பெட்டல்ஸ், ரோஜா இதழ்கள் சோனியா முகத்துல படும்போது சோனியா கடுமையாக திட்டிடுறாங்க. இது செய்தி மறுநாள் செய்தித்தாளில் வந்து விடுகிறது. NT ராமாராவ் தெலுங்கர்களுடைய பெருமையை ராஜீவ்காந்தி குடும்பம் மிகவும் கீழ்த்தரமாக நடத்திவிட்டது. தெலுங்கு பிரைட், அதற்காக தெலுங்கு தேசத்தை ஆரம்பிக்கிறேன் என்று சொன்னார். அன்னைக்கு தேர்தல் வரல, 8 மாதம் தேர்தல் இருக்கு. கம்மம் டிஸ்ட்ரிக்ட் நார்த்தில், மத்திய பிரதேஷ் பார்டர், அடிலாபாத் கம்மம் டிஸ்ட்ரிக்ட் வந்து காக்கி பேண்ட்டு, காக்கி ட்ரெஸ், பழைய வேனை தூக்கிட்டு பிரச்சாரத்தை போறாரு. அங்கே துவங்கின பிரச்சாரம் குறுக்கு வெட்டு துறையில் நம்ம நெல்லூரில் வந்து முடிக்கிறார். எல்லா இடத்துலையும் தேவுடுன்னு போடுறாங்க. அவர் பிரச்சாரம் பண்ணி அதுக்கு பிறகு தான் கட்சி ஆரம்பிக்கிறார். அப்படி ஒரு செல்வாக்கான ஆளு, எம்ஜிஆர் மாதிரி செல்வாக்கான ஆள். அந்த செல்வாக்கு இல்லை, கொஞ்சம் கேளுங்க. செல்வாக்குனா அரசியலும் செல்வாக்குல இருந்தாரு, சினிமாவிலும் செல்வாக்கு இருந்தாரு. நீங்க வந்த உடனே NTR MGR ஆகிட முடியாது. அப்படியே சிவாஜி கணேசன் நீண்ட காலமாக இருந்தவருக்குன்னு சத்ருகன் சின்ஹா ஆயிருக்கணும். நான் சொல்றது விளங்குதா? சிரஞ்சீவி ஆயிருக்கணும். ஆக முடியலையே. சினிமா புகழ் மட்டும் காணாது, களப்பணி அதுக்கு முன்னாடி இருந்திருக்கும். சார், களப்பணி இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸ் கூட தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை ரொம்ப நடத்திட்டு இருக்கதா சொல்லப்பட்டுச்சு. இப்ப பிஜேபி தான் வெளில இருந்தே வந்து விஜய் வரணும், NDAக்குள்ள கொண்டு வரணும்ன்ற ஒரு முயற்சியில் இருக்க மாதிரி தெரியலங்க. NDAக்குள்ள விஜய் வர்றதுக்கான சாத்தியங்கள் என்ன இருக்கு? அது வந்து டெல்லியும் எடப்பாடி பழனிசாமியும் முடிவு இருக்கும். சரி, ஒருவேளை விஜய் அவர்கள் தனித்தே நிற்கிறாருன்னா என்ன நடக்கும்? தனித்து நின்னால் அவருக்கு வந்து என்னுடைய அரசியல் பார்வையில் ஒரு நீண்டகால அரசியல் எக்ஸ்பீரியன்ஸு, கிட்டத்தட்ட நான் வேட்பாளராகவும் நின்றிருக்கேன், பல தேர்தலுக்கான சீஃப் ஏஜெண்டாகவும் இருந்திருக்கேன். கிட்டத்தட்ட என்னுடைய தேர்தல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1975 துவங்குது. ஏஜெண்டு, பூத் ஏஜெண்டு, அப்படியே 75 துவங்குது. அவருக்கு 17% ஓட்டு இருக்கலாம்னு என்னுடைய நம்பிக்கை. கூடலாம் குறையலாம். அந்த 17% ஓட்டை வைத்துக்கொண்டு வெற்றி பெற முடியாது. தமிழ்நாட்டில் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால்
ஏறத்தாழ 45% மேலே போயிடணும். இப்போ 2 அணியும் நான் சொல்கிறேன். இப்போ அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் ஒரு 32-33 இருக்கான்னு வைங்க. இப்போ என்னன்னா அதிமுகவில் ஒரு பதட்டம் இருக்குது. இந்த தடவை நம்ம தோத்துட்டானா எம்ஜிஆர் நிறுவன அந்த அதிமுக இருக்காது. அதே போல் வெற்றி பெற்றால் நம்முடைய உள்ளாட்சி மன்ற தலைவர், கிராம பஞ்சாயத்து தலைவர், கிராம பஞ்சாயத்தில் 5000 ஓட்டு கவுன்சிலர், 50,000 ஓட்டு கவுன்சிலர், மாவட்ட கவுன்சிலின் தலைவர், நகராட்சி கவுன்சிலர், நகராட்சி தலைவர், மாநகராட்சி மேயர், மாநகராட்சி உறுப்பினர், இந்த பதவிகள்லாம் நம்ம வரலாம் ஜெயிச்சாச்சுன்னா. ஒரு சிலர் எம்எல்ஏ ஆகலாம், ஒரு சிலர் வர்ற தேர்தலில் எம்பி ஆகலாம், ஒரு சிலர் மந்திரி ஆகலாம். அங்கிற பதட்டம் வெறும் எடப்பாடி முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற நிலைமையை தாண்டி ஒவ்வொருவரும் ஒரு பொறுப்பு கோர வேண்டிய பதட்டம் இருக்குது. அதனால் நான் பார்க்குறேன், இந்த டூர்ல எல்லாம் பார்த்துருக்கேன். எனக்கு ஒரு பொறுப்பு 4 தொகுதி போட்டிருக்காங்க. பாஜக பொறுப்பு விருதுநகர், சாத்தூர், கோவில்பட்டி, தூத்துக்குடின்னு நான் போகிறேன். அங்கே அதிமுக காரங்க சந்திக்கும்போது எல்லாரும் அந்த நோட் புக்கை வச்சு இன்னென்ன ஓட்டுகள் நமக்கு இருக்குது, நமக்கு ஆதரவாக இருக்குது, இன்னென்ன ஓட்டு நமக்கு ஆதரவாக இல்லை, இவங்ககிட்ட ஓட்டு நம்ம கேட்கணும். 2வது இன்னென்ன ஓட்டுகள் இறந்துட்டாங்க, நீக்கப்பட்டிருக்கு, இன்னென்ன ஓட்டுகள் வெளியூரில் இருக்காங்கன்னு கணக்கெடுத்து வச்சுருக்காங்க. அப்படி கணக்கெடுத்து வைக்கிறது சாதாரண கிராம லெவலில் கணக்கெடுத்து வைக்கிறது கஷ்டம் தானே. அந்த புரிதலோட கணக்கெடுத்து, அதனால் அவங்ககிட்ட அந்த பதட்டம் தெரியும். எப்படியாவது வெற்றி பெறணும். பாரதிய ஜனதா கட்சி போன நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குது? 12 தானே? 12. நான் 12 சொல்லலை, 4 குறைங்க, 8. 32 8 40. அன்புமணி ராமதாஸ், ஜி.கே. வாசன், அதுபோக யாதவாருடைய கட்சி, அவங்க அமைப்பு, பிறகு இருக்க தோழமை கட்சி, இவங்களுக்கு 45. இது எப்படி 1.5% வரும்? ஒன்று அதிகமாக போடல, 1.5 46 47 வந்துடும் இல்லையா? 45 வெற்றி பெற்றாலே கிராசாந்திவால் வெற்றின்னு ஆயிப்போம். அப்புறம் ஏன் விஜய்க்காக நீங்க போராடுறீங்க? நாங்கள் போறோம் இல்லையா? நாங்கள் விஜய் வந்தா தான் நாங்கள் சாப்பாடுன்னு நாங்கள் சொல்லலையே. வந்தா ஒரு வளவான கூட்டணி, அவ்வளவுதான். நிறைய தலைவர்கள் சொல்லி பார்த்தாங்க. ஆனா அதிமுக ஒரு பதட்டம் நிலவுதுன்னு நீங்களே சொன்னீங்களே. அதிமுக பார்த்தோம்னா இந்த விட்ட தோத்துறக்கூடாது, வெற்றி பெற்றே ஆகணும், நம்ம கட்சி வெற்றி பெற்று ஆறுங்கிற பதட்டம் இருக்கு. விஜய் வரணும்னு பதட்டம் கிடையாது. பதட்டம்னா சிந்தாம சிதறாமல் அதிமுக வாக்கு வங்கியை அப்படியே போய் நம்ம அந்த இவிஎம்ல போய் சேர்க்கணும்னு நினைக்கிறேன். அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகமா இருக்கின்ற வெற்றி வாய்ப்புகள், வெற்றி பெறும், என்டிஏ வெற்றி பெறும், நல்ல ஆட்சி அமையும். இந்த ஆட்சி போக வேண்டும், ஸ்டாலினுடைய ஆட்சி, திமுக ஆட்சி போக வேண்டும் என்பது ஆண்டவன் கட்டளை, தெய்வத்தின் கட்டளை. நிச்சயமா போய் ஆகணும். ஆன்டி இன்கம்பன்சி அதிகம். சொன்னதை செஞ்சீங்களா? தேர்தலுக்கு சொன்னீங்கல்ல, 80% நிறைவேற்றி விட்டோம், 90% நிறைவேற்றி விட்டோம், வெள்ளேறிக்கை கொடுங்க. என்னென்ன சொன்னோம், என்னென்ன செஞ்சிருக்கோம்னு. என்ன பழைய பென்ஷன் திட்டம் கொண்டு வந்தீங்களா? மின்சார கணக்கெடுப்பு மாச ஒரு கொண்டு வந்தீங்களா? விலைவாசியை குறைப்போம்னு சொன்னீங்களே, கொண்டு வந்தீங்களா? பத்திரத்தால் முத்திரை இந்த கட்டணம் இருக்கு இல்லையா, சொத்து வரி கட்டணம் கூட்டினீங்க, பத்திரப்பதிவு கட்டணம் கூட்டினீங்க, பால் விலை உயர்ந்துருச்சு, சொத்து வரி உயர்ந்துருச்சு, எல்லாமே உயர்வாக தான் இருக்கு. பெண்களுக்கு மட்டும் இலவச வண்டி. அவன் பொன்மொழி அதை கிண்டல் பண்றான். யோசிப்பஸ்ன்னு ஒரு மந்திரி கிண்டல் பண்றான். நீ கேட்டாங்களா? நீ கொடுத்த அதை நீயே கிண்டல் பண்ண துரைமறை 1000 ரூபாய் கொடுத்து விட்டார்கள். பெண்களுக்கும் 1000 ரூபாய். உன்னுடைய வகுப்பு தோல் எண்ணம் எப்படி இருக்காய் பேசுறது, இதுதாங்க உங்களுக்கு கிண்டலவா? ஏன் உங்களை கேட்டாங்களா? துரைமுருகன்கிட்டையும் இவங்ககிட்ட அது பேசுற பேச்சாங்க. துரைமுருகன் வயசுக்கு என்னங்க, செல்போன் கொடுப்பாங்க, அதை கொடுப்பாங்க. இந்த 1000 ரூபாய்க்கு நீ ரீசார்ஜ் பண்ணிக்கோ, லவரோட பேசு, இதெல்லாம் பேசுற வார்த்தைகளாக என்னங்க நினைச்சிருக்கா? இவன் வீட்டு பணத்தை கொடுத்தாங்களா? சரி, இந்த பணம் கொடுத்தாங்க, மகளிர் உணவு மேவரை கொடுத்தாங்க. அந்த பணம் எந்த ஆதி திராவிட துறைக்கு மத்திய அரசு கொடுத்த பணத்தை அப்படியே டைவர்ட் பண்ணிட்டாங்க. பெண்கள் உரிமை தொகுக்க கொடுத்தா என்னங்க அர்த்தம்? நீ கூட உன் கையில இருந்து, உன் அரசாங்கத்துல இருந்து உனக்கு வர்ற வருமானத்தை கொடு. என்ன பேசுற நீ? உனக்கு என்ன தெரியும்? ஸ்டாலினுக்கு என்ன தெரியும் சார்? ஐநா சபைக்கு போறதுக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல பேசுறதுக்கும் ஜெனிவா நான் இருந்தேன். உங்களால யாராவது உங்க துரைமுருகன் கூட்டு போக முடியுமா? ஐநா சபைக்கு லண்டன் பார்லிமெண்ட்ல பேச முடியுமா? உன்னால? நான் தானே கூட்டு போனேன்.
கிள்ளிக்கிறியா நினைக்கிறியா? ஆனா திமுகவுக்கு எதிரான வாக்குகளை விஜய் அவர்கள் அதிக அளவுல பிரிப்பாரு. இது வந்து என்டிஏ கூட்டணிக்கு சார், பாதகமா இருக்கும் அப்படின்ற ஒரு சார், கருத்து சொல்லப்படுது. ஹைப்பத்தட்டிக்கல் வாதத்துக்குலாம் வரல. 2 தடவை தேர்தல்ல நான் நிற்கும் போது அப்பெல்லாம் வாக்குச்சீட்டு விடிய விடிய எண்ணுவாங்க. இவிஎம் கிடையாது. 89ல் அன்றைக்கு நான் வெற்றி பெற்றிருந்தால் மின்சாரத்துறையும் செய்தி விளம்பரத்துறை அமைச்சர் நான். எனக்கு பின்னாடி தான் நேருவுக்கு வந்து நான் தான் எழுதி கொடுக்குறேன். கரூர் திருச்சி மாவட்டம் சேர்ந்த நேருவுக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர் கொடுக்கலான்னு நான் தான் அந்த மாவட்டத்துக்கு போனேன். நான் தான் எழுதி கொடுத்த வைக்க சொல்லி. அது மாதிரி பொன்முடிக்கு வந்து தெய்வசிகாமணி அப்போ ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஒரு ஸ்கூட்டரில் போயிட்டுப்பார். விழுப்புரத்தை போய் இவர் பேர் நான் தான் எழுதி கொடுத்தேன். இல்லை பழனியப்பனுக்கு போக வேண்டிய சீட் அது. அது மாதிரி அச்சிரப்பாக்க ராமகிருஷ்ணன் ஒரு மந்திரியான அவருக்கு நான் தான் எழுதி கொடுத்தேன். இப்படி இருக்கும்போது நான் விடிய முதல் நாள் 9 மணிக்கு ஓட்டுன்றாங்கன்னா மறுநாள் 4, 5, 7, 8 மணி வரைக்கும் ஆகும். அடுத்த நாள் 8 மணி 24 வரை ஓட்டுன்னுவாங்க. என்கிட்ட விடிய காலில் என்னை எதிரியா இருந்த அழகிரி சாமி கைகூலிக்கிட்டு போயிட்டார். வெற்றி பெறுங்க அமைச்சராகன்னு கைகூலிக்கிட்டு போயிட்டார். நான் அப்படியே வெற்றி பெற்றுட்டு வரேன். 500 ஓட்டு 700 ஓட்டு கடைசியில் பார்த்தா அந்த 500 ஓட்டு தள்ளி ஒரு அதை விட ஒரு 300-400 ஓட்டு கூட வாங்கி அவர் வெற்றி பெற்றார். இனிமேல் அவர் வெற்றி பெற்ற சான்ஸ் தேர்தலில் ஒன்றும் சொல்ல முடியாது சார். வைகோ கட்சி அன்னைக்கு மதிமுக குறைஞ்சபட்சம் 40 தொகுதி வெற்றி பெறுவாங்கன்னாங்க. அதில் அதிகமாக ஓட்டு வந்து நான்டா அது வந்து ஒன்றும் இதெல்லாம் வந்து இப்ஸ் அண்ட் பட்ஸ்லாம் இப்படிதான் இருக்கும் அப்படிதான் இருக்கும்னு சொல்ல முடியாது. 2016 சட்டமன்றத்தில் தானே ஜெயலலிதா ஆட்சி மறுபடியும் 2வது முறை வர முடியாதுன்னார். ஸ்டாலின் நமக்கு நாமே திட்டம் 4 கோடி ஆரம்பிச்சுட்டு வந்தார். ஓட்டுக்கு 500 ரூபா கொடுத்தாங்க. 2014 ஜெயிக்க முடிஞ்சதா? மறுபடியும் ஜெயலலிதா தானே வந்தாங்க. இந்த ரிசல்ட்டு இந்த தேர்தல் இது ஒரு கேம்லிங்க. எனக்கு பொறுத்தவரை நான் கிட்டத்தட்ட 72லேருந்து தேர்தல் காலத்தில் இருந்தவன். நான் பார்த்தேன். வெற்றி பெற்றுருவாங்க ஜெயிச்சிருவாங்கன்னு சொன்னால் தோக்குறவன் வெற்றி பெற்றான். நான் சொல்கிற ஒரே கருத்து சொல்லுங்க. 1967 காமராஜர் கட்சி காங்கிரஸ் பிரியலை. அண்ணா ஆட்சிக்கு வர்றார் இல்லையா? அப்போ அண்ணா ராஜாஜியின் சுதந்திரா கட்சி, சிபிஎம் பி ராமமூர்த்தியுடைய கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, சிபிஐ இல்லை. அதே மாதிரி காயிதேமில்ல சாகியத்துடைய முஸ்லீம் லீக், முக்கியா தேவருடைய ஃபார்வர்ட் பிளாக், எஸ்எஸ்பி சோசியலிஸ்ட் பார்ட்டி, பிஎஸ்பி பிரஜா சோசியலிஸ்ட் பார்ட்டி இவ்வளவு கூட்டணியாக இருந்து 1 லட்சம் ஓட்டு குறைவாக வாங்கி திமுக கூட்டணி வெற்றி பெறுது. 1 லட்சம் ஓட்டு தனியாக கூட்டணி இல்லாமல் காங்கிரஸ் இரட்டைக்கால சின்னம் கூடுதல் வாங்கி தோக்குது. அதுக்கப்புறம் 72 தேர்தல் நான் இருக்கிற சாவண காங்கிரஸ் இருக்கேன், திருமலை பிள்ளை காமராஜ் பிள்ளை இருக்கேன், கலைஞர் போட்டி போடுறார், அண்ணா இறந்துட்டார், கலைஞர் சைதாப்பேட்டையில் நிற்கிறார், அவர் ஏற்று குழந்தைராமலிங்கம் போட்டி போடுறார் ஸ்தாபன காங்கிரஸ். எம்ஜிஆர் நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் பண்ணார். கலைஞர் கூட எல்லா இடத்துக்கும் போகலை. அப்போது முதல் நாள் வாக்கு எண்ணிக்கை வருது. ஈவினிங் அன்னைக்கு போலீஸ் உயரதிகாரிகளும் சீஃப் செக்ரட்டரியும் காமராஜர் வந்து மாலை போட்டாங்க. நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர். மறுநாள் போட்டால் திமுக ஜெயிக்குது. புரியுதா உங்களுக்கு? இது அனுமானங்கள், ஆப்சர்வேஷன், இன்ஃபரன்ஸ் எல்லாம் ஒரு நேரம் ஃபெயிலியர் ஆகுதுங்க. அதை வச்சு நீங்கள் வந்து விஜய் வந்து ஓட்டு இப்படி வந்துடுவார், அப்படி வந்துடுவார், அதிமுக அப்படி வந்துடும். விஜய் நம்ம கடமைகளை செய்கிறோம், அவ்வளோதான். இதில் வந்து இவங்க தான் ஜெயிப்பாங்க ஓட்டுப்பட்டி எண்ணி அதை கீழே போட்டு எண்ணப்புறதான் சொல்ல முடியும். இப்போ நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு என்டிஏ சொல்கிறதும் அனுமானம் தான். அனுமானம் சொல்கிறது அது எங்களுடைய உறுதிப்பாட்டை சொல்கிறோம், அவ்வளோதான். உறுதிப்பாட்டை சொல்கிறோம். ஓகே சார், பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குன்னு. உங்கள் நேரத்துக்கு நன்றி சார். ரைட். வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.